உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் புது வருஷத்தின் ஸ்தோத்திரங்களோடு புது வருஷத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பதற்கு ஆயத்தப்படுங்க. ஆயத்தத்தோடு புது வருஷத்துக்குள்ள கடந்து செல்லுங்க. அந்த வருஷங்களின் ஒவ்வொரு நாட்களையும் பிரயோஜனப்படுத்துவதற்கு தேவன்கிட்ட நேரம் செலவு பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு லைஃப் டைம், ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வளரணும், நம்ம படிக்கணும், நம்ம வேலை செய்யணும், நாம் பிழைக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எதுவுமே தள்ளப்பட வேண்டியதில்லை. பிள்ளைகளுக்குரியவைகளை செய்யணும், செட்டில் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தேவனுக்கென்று அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு அவரவர்களுக்கென்று தேவன் தந்த அழைப்பின்படி பலத்தின்படி செய்து முடிக்க வேண்டியது அவசியம் என்பதை மறந்து போகாம அதை விட்டுறாதபடி நீங்கள் அதற்காகவும் நேரம் செலவு பண்ணி ஆண்டுடைய பாத்திலேருந்து வழிநடத்தலை பெறணும். அதுக்கு தான் இந்த நாட்கள், டிசம்பர் மாதம். அதுக்கு தான் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அடுத்த வருஷம் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வீணாக்கிடக்கூடாது, எனக்கு தெளிவு கொடுங்க, என்னோட பேசுங்க, என்னை வழி நடத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபிக்க போகிறோம். பரலோக தேவனே, நசரனாகிய அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தினுடைய அடிப்படையையும் இதனுடைய படிப்படியான வளர்ச்சியையும் நான் காண இந்த ஊழியத்தோடு கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிரதருக்காக, சிஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக, அவர்களோடு இணைந்து ஓடுகிற எல்லா விசுவாசிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த 24 வரைக்கும் எங்களை எல்லாம் நடத்தின தெய்வம், இந்த 25ஆம் வருஷத்திலும் நீ தொடர்ந்து நடத்துவதற்கு தேவையான கிருபை, பலன், அபிஷேகம், வெளிப்பாடுகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் பகல் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் பேசும்படி நான் ஒரு தலைப்பை சொல்ல வேண்டுமானால், ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள். ஏன் ஒரு ஊர்ல ஆலயம் தேவை? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கலாகாது. ஒரு ஃப்ரேஸ் உண்டு. கோவில் என்று சொன்னால் அவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்களோ, கர்த்தருடைய சத்தியம் நிறைந்த ஒரு ஆலயம் இருக்க வேண்டிய ஒரு ஊரில் அது இருக்க வேண்டும். அப்ப ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் ஏன் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை போய் பிரசன்ட் போட்டு வர்றதுக்கா? அந்த சேரு கோச்சுக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் சேரை பார்த்துட்டு வந்துடுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் தொடச்சி கிடச்சி வச்சுட்டு உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்துடுறேன், அதுக்காக ஆலயத்துக்கு வரல. ஆலயத்திற்கும் ஒரு தனிப்பட்ட ஆத்துமாவிற்கும் தொடர்பு இருக்கிறது. ஆமென். ஆலயத்திற்கும் ஒரு தனிப்பட்ட ஆத்துமாவை கொழுக்க பண்ணுகிற சத்தியத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆமென். ஒரு ஆலயம் என்று சொன்னால் அது எவ்வளவு நேர்த்தியாய் கட்டப்பட்டிருக்கிறது என்பதில் மாத்திரம் அல்ல, அது எப்படிப்பட்ட ஊழியக்காரனை வைத்திருக்கிறது என்பதில் இருக்கிறது. அந்த ஊழியக்காரன் தேவனால் அழைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரன் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கிறவன். விசுவாசிகள்ட்ட இருந்து எப்படிரா கறக்கலான்னு இருக்கிற ஆள் கிடையாது. எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம், இந்த ஊழியத்தின் மூலமாக எப்படி லாபம் அடையலாம் என்பது அல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்ப ஒரு ஊழியக்காரன், ஆலயத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஆமென். அந்த ஊழியக்காரன் சத்தியத்தை ஜனங்களுக்கு, ஆத்துமாவை குலுக்க பண்ண, ஆத்துமாவை விடுவிக்க, ஆத்துமாவை பலப்படுத்த, அவன் சத்தியத்தை தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வருகிறவனா இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஊழியத்திற்காக பிரயாசப்படுறவனா இருக்கணும். ஊழியத்தின் முக்கியத்துவத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதையே சிந்தித்து அதை பிரயாசப்பட்டு வருகிற ஆத்துமாக்களின் மேலே அக்கறை செலுத்தி
அவர்களுக்காக பாரப்படுகிற ஒரு மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஊழியக்காரர்களுடைய தகுதிகள், ஊழியக்காரர்களுடைய தகுதிகள். அப்ப சத்தியம் நிறைந்த ஒரு சபை மிக மிக அவசியம். வசன தெளிவுள்ள போதனை மிக மிக அவசியம். அதே போல கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்ல தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு சொல்லாம பாஸ்டர் பேசினாரு அப்படின்னு சொல்றதுலேயே 1000 அர்த்தம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எதெல்லாம் தங்களுக்கு பிடிக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவர் பேசினாரு, எதெல்லாம் தங்களுக்கு பிடிக்கலையோ அப்பெல்லாம் என்ன யார் பேசுனா? பாஸ்டர் பேசிட்டாருங்க, அவருக்கு தான் என்னை பத்தி தெரியுமே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் பொதுவான ஆலோசனை உங்களுக்கு சொல்ல. இப்போ கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு நான் பேச நான் விரும்புகிறேன். இதை கவனமாக கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 52:8. சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அவன் டிக்ளேர் பண்றான், செல்ஃப் டிக்ளரேஷன். நான் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த வேஸ்ட்டுங்க. ஒரு ஆள் சொன்னாரு, சிஎஸ்ஐக்காரவர், அவர் சொன்னார், நான் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட இத்தனை மாடு வச்சுருந்தேன், நான் தான் பால் கறப்பேன், படித்தவர், பால் கறப்பேன், நல்லா வியாபாரம் பண்ணேன், பொருளாதாரத்தில் நல்லா சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆகி இங்கே வந்தேன். வந்துட்டு பெந்தகோஸ்தே ஆலயத்துக்கு சிஎஸ்சியிலேருந்து வர ஆரம்பித்தேன். இப்போ இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த அவருக்கு தலையில் முக்காவாசி வழுக்க தான், மடார்னு ஒரு அடி லெஃப்டில் அடித்தார் தான் தலையிலேயே. ஏண்டா, அவர் அடித்த வேகம் பெருசு, ஏண்டா பெந்தகோஸ்தே சபைக்கு வந்தேன்னு தெரியல, இப்படியே சொல்கிறாருங்க. சொல்லிட்டு என்ன அவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இல்லை என்பதை போல அவர் சொல்கிறார். என்ன அர்த்தம்? வெறும் ஒலிவ மரத்தை போல் இல்லை அப்படின்னு சொல்லலை, போல் இருக்கிறேன்னு சொல்லலை சங்கீதக்காரன். பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரொம்ப செழிப்பா இருக்கிறேன், நான் செழிப்பா இருக்கிறேன் அப்படின்றதான் டிக்ளரேஷன். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா நீங்க கவனிக்கணும். அந்த மனுஷன் அப்படி சொன்னோன்னே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் என் உள்ளத்தில் இன்ன வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கிறதுனால பேசுகிறேன். மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இப்படி உம்மை பற்றி ஒரு நெகட்டிவ் திங்கிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட், ஆண்டவரை பற்றி ஒரு தேவையற்ற புரிதல் இவருக்கு வந்துருச்சே, இவரை விடுதலையாக்குங்க அப்படின்னு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மனிதன் மீண்டும் வந்து சொன்னார், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் விடுதலையோடு இருக்கேன். இப்போ மனிதர்கள் எதை வைத்து முடிவு பண்ணுறாங்க? நாங்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறோம் என்பதை வைத்து தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எந்த ஆசீர்வாதமும் நல்ல கவனிங்க, தேவனிடத்திலிருந்து மாறுதல் இல்லை, வேற்றுமை நிழல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தர் ஒரு காரணமா இருந்தா, இரண்டாவது காரணம், மிக முக்கிய காரணம், என்னுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு என்பதும் ஒரு பகுதி என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாம யதார்த்தமா கட்டுகளோடு பலவீனத்தோடு ஒரு ஆலயத்துக்குள்ள வரீங்க, உங்களுக்கு இன்னசென்ட் தான் இருக்கும், எதுவுமே தெரியாது, குறுக்கு புத்தி வேலை செய்யாது. உள்ள வந்து நுழையிறீங்க, என்ன கட்டா இருக்கும், நஷ்டமா இருக்கும், பலவீனமா இருக்கும், கடன் பாரமா இருக்கும். கர்த்தர் வந்து யதார்த்தமான வார்த்தைகளை கொண்டு உங்களை என்கரேஜ் பண்ணி வாய்ப்பை உண்டாக்கி வழியை திறந்து உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை உயர்த்திடுவார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க, என் கடனெல்லாம் ஒழிஞ்சிச்சிங்க. பாஸ்டரா காசு கொடுத்தாரு, நீங்க வச்சிருந்த லட்சக்கணக்கான பணத்தை பாஸ்டரா கொடுத்தாரு பாக்கெட்ல இருந்து. அவரால் கொடுக்க முடியுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலையை திறந்தாரு, வாய்ப்பை திறந்தாரு, வழியை திறந்தாரு. உங்கள் ஆத்மா தொய்ந்து போய் சோர்ந்து போகாதபடி, தற்கொலை பண்ணி கொண்டு அழிந்து போகாதபடி காப்பாற்றினாரு. நாங்கள் கொடுப்பதெல்லாம்
வசனம். அந்த வசனத்திற்கு வேலை செய்கிற வல்லமை இருக்குது. அந்த வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அது சும்மா போயிட்டு சும்மா வந்துடாது, அது ஒன்றை செஞ்சுட்டு தான் வரும். ஆமென். அதை செய்யறப்ப அந்த வெளிப்பாடு உள்ள வார்த்தையை கொடுக்கும்போது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் மாறிடுதுங்க. மாறணும்னா அவர் சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாரு. கர்த்தரை தேடின நான் காரியத்தை எனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தரை தேடின எனக்கு ஒரு நன்மையும் குறைபடவில்லை. சாட்சி சொல்றார். ஆமென். ஆனா அதே மனிதர் காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் ஆயிடுது, கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிருது. இப்போ என்ன சொல்றாரு? இப்போ குறுக்கு புத்தியும் சேர்ந்து வந்துடுது. என்னடா இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. இந்தியா ஃபுல்லாக சபையில் இறங்குறேன். ஆமென். கர்த்தருடைய கிருபையில் நியரஸ்ட் கண்ட்ரி நேபாள், அதுலேயும் ஆண்டவர் கொண்டு போயிட்டு வந்துட்டார். அடுத்து கொண்டு போவார் நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, எனக்கு தெரியும் இல்லையா என்ன நடக்குது சபையில், என்ன நடக்குது ஊழியங்களில், என்ன நடக்குது எனக்கு தெரியும். 30 வருஷம் ரிச்சிப்புள்ள வந்தாயிடுச்சு. 20 முழு நேர ஊழியத்தில் 20 ஃபுல் இயர்ஸை முடிச்சாச்சு. இங்கேருந்து வந்ததுனால இங்கே இருக்கிறவங்களோட மனநிலையும் தெரியும், இங்கே நிற்கிறதுனால இங்கே இருக்கிறவங்க மனநிலையும் தெரியும். கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ குறுக்கு புத்தி வந்துடும். இப்போ யார் பேசினாரு? இப்போ பாஸ்டர் பேசினார். எப்படி? ஆவியானவர் பேசலை. என்னங்க இந்த சபைக்கு போய் என்னத்தை கண்டோம், ஒன்றும் காணலை. இப்படி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. நான் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எந்த சபையில் கொண்டு போய் விட்டுருக்காரோ அந்த சபையில் தேவன் உங்களை கொண்டு போய் விட்டுருக்காரோ அதிலே நின்றுக்குங்க. அதில் அதிருப்தி இருக்கலாம், அதில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி சபை நடக்காமல் இருக்கலாம். நானும் அப்படி தான் போகிறேன், விட்டுருங்க. ஏன் தெரியுமா? ஆனால் இந்த சபை நல்ல சபை, தேவ சித்தத்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபை. 25 வருஷமாக வர எனக்கு தெரியும். உண்மையை பேசுகிறேன் நான். அங்கேருந்து தான் வார்த்தை வரும். கழுதையின் வாயிலிருந்தும் கர்த்தர் பேசுகிறதற்கு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். கழுதையை கொண்டே கர்த்தர் பேசுவாரானா தேவன் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே கர்த்தர் கிரியை செய்வதற்கான அவருடைய சரீர அமைப்பு என்பது சபை. கர்த்தர் கிரியை செய்வதற்கான அவருடைய சரீர அமைப்பு என்பது உண்மையான ஊழியக்காரன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுடைய வாய் தான் நானும் ஊழியக்காரனும். பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் ஊழியக்காரன். பரலோகத்தின் தேவனுடைய காதுகள் கர்த்தருடைய மனுஷன். நான் கர்த்தருடைய மனுஷன் என்று சொல்லுகிறவன் தேவனால் அழைக்கப்பட்டவனை பற்றி பேசுகிறேன். ஓடி வந்து எப்படா சேர் காலியாகனு உட்காந்துக்கிட்ட ஆளை பற்றி பேசலை. அவரை நான் பேசவே மாட்டேன். அவர் ஊழியக்காரர் லிஸ்ட்லேயே இல்லை நமக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் சபை என்று யாரை சொல்கிறேன்னா தேவனால் உண்டாக்கப்பட்ட சபையை சொல்கிறேன். தாங்களாகவே ஒரு சபையை ஏற்படுத்திக்கிறதெல்லாம் பற்றி நான் பேசலை. அதெல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். அதெல்லாம் நீங்கள் அப்படி மீன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கு தாங்களாகவே ஊழியங்களையும் சபைகளையும் ஏற்படுத்தி கொள்வதும் தாங்களாகவே ஊழியக்காரர்களாக செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணுகிறதும் அதிகமாயிட்டே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதற்கு மத்தியிலே தான் உங்களை கர்த்தர் சரியான இடத்துல கொண்டு வந்து விடுறாரு. சபையிலே தேவன் கொண்டு வந்து சேர்த்தார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சரி, போகட்டும். என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையே என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். நான் தேவனுடைய ஆலயத்தில் செழிப்பான சமாதானமான இலை உதிராத ஒரு நல்ல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல வரக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்துல நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனால் வைக்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம், காய்ந்து போன வேர் செத்து போன ஜீவனற்ற ஒலிவ மரம் அல்ல, ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டுகிறார்.
அப்படிதான் உங்களை கர்த்தர் ஒலிவ மரமா உருவாக்குவதற்கும் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பதற்கும் கர்த்தர் இந்த ஆலயத்தை கொண்டாந்து விட்டுருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை சகோதரனே சகோதரியே, இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக கூட நீங்கள் ஆமென் காய்ந்து போய் வேர் செத்து போய் பலவீனப்பட்டு எந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் எப்பொழுது நீங்கள் நாட்டப்படுகிறீர்களோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய வேரை புதுப்பித்து ஆமென் உங்களுக்கு சுற்றிலும் அணை கட்டி உங்களுக்கு கொஞ்சம் தேவையான போஷாக்குகளை எல்லாம் கொடுத்து உங்களுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்த்து உங்களை செழிக்க பண்ணி நீங்க சொல்லுவீங்க, நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சத்தியம் நிறைந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்பட்டவர்கள் கட்டாயமாக பச்சையான ஒலிவ மரத்தை போல மாறிடுவாங்க. கட்டாயமா மாறிடுவாங்க. சரி, பச்சை ஒலிவ மரத்தினுடைய குவாலிட்டி என்ன? வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. ஒலிவ மரம் என்ன சொல்லுது பாருங்க, தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு விட்டு மரங்களை அரசால போவேனோ என்று ஒலிவ மரம் சொல்லுது. அப்ப அந்த ஒலிவ மரத்திற்கு என்ன இருக்குது? ஒரு கொழுமை இருக்குது, ஒரு செழிப்பு இருக்குது, ஒரு கொழுமை இருக்குது. ஒலிவ மரத்தை அப்படியே எடுத்துக்கங்களேன். ஒலிவ மரத்தின் கொழுமை என்ன? அந்த ஆலிவ் ட்ரீல இருக்கக்கூடிய ஆலிவ் அந்த சீட்ஸ், அதுல எண்ணெய் இருக்குது. ஆமென். எல்லா விதைகளிலுமே எண்ணெய் கிடையாது, எல்லா விதையிலையும் எண்ணெய் கிடையாது, சில விதைகள்ல தான் எண்ணெய் இருக்குது. ஆனா இந்த ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் முழு உலகத்திற்குமே விசேஷமானது என்று சொல்லுகிறார். அபிஷேக தைலத்தை உருவாக்கின பொழுது கர்த்தர் அபிஷேக தைலத்திலே நிறைய காரியங்கள் சேர்ந்திருந்தாலும் ஒலிவ மரத்தின் காரியமும் அபிஷேக தைலத்திலே சேர்ந்திருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அபிஷேக தைலத்தில் உருவாக்கப்படுவதற்கு அபிஷேக தைலத்தில் ஒலிவ மரத்தின் பங்கும் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஒலிவ மரத்திற்கு உரிய இயல்பு என்ன? மரங்களின் ராஜா ஒலிவ மரம். ஆமென். மரங்களிலேயே விசேஷித்தமானது ஒலிவ மரம், அது கொழுமையானது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஆலயத்தில் கொழுமையான பச்சையான ஒரு ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயத்திற்கு ரெகுலரா உண்மையா ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு தாகத்தோடு நீங்கள் வருவீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயத்தில் கட்டாயமாக நீங்கள் ஒரு கொழுமையான பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பீர்கள். ஆமென், ஆமென். சக விசுவாசிகளும் பாஸ்டரும் சொல்லுவாங்க, மவுண்ட் தபோர் சர்ச்சுக்கு இந்த சகோதரி வராங்க, இந்த சகோதரன் வராரு, இந்த சின்ன பையன் வரான், இந்த வாலிப பையன் வரான், அவன் பச்சையான ஒலிவ மரம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் இந்த ஊழியத்திற்கும் இந்த சபைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மிகுந்த கொழுமையானவன், மிகுந்த பச்சையானவன், அவன் பிரயோஜனமான ஒருத்தன். அந்த ஒலிவ மரம் பச்சையாகவும் கொழுமையாகவும் இருக்கிறதை மற்றவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. தம்பி, நீ என்னைக்கு இந்த பைபிள் எடுத்துட்டு அந்த ஆலயத்துக்கு போனியோ அன்னையிலிருந்து நீ கொழுமையா இருக்கடா. உறவுகள் சொல்லுவார்கள், நண்பர்கள் சொல்லுவார்கள். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்ப ஆட்டோலெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, 2 வாசகம் எழுதி வச்சிருப்பாங்க. நான் முதல் வாசகத்துக்கு கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன், 2வது வாசகத்தை தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். முதல் வசனம் என்ன வாசகம் எழுதி வச்சிருப்பாங்கன்னா, கருத்து உன் வாழ்க்கை இறைவன் கையில். நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்.
2வது வசனத்தை தான் நான் ஏற்றுக்குவேன். உன் வாழ்க்கை உன் கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் கையில் இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு அர்த்தமா? நிறைய நேரங்களில் என் வாழ்க்கை இறைவன் கையில் இருக்கணும்னா என் கையில் இருக்கிற என் வாழ்க்கையை இறைவன் கையில் கொடுக்க தெரியணும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். நீர் பாட்டுக்கு என்னை ஆசீர்வதியும், நான் பாட்டுக்கு என் வழியில் போவேன்னு சொல்கிற மக்கள் தான் அநேக பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு போதகர் சொன்னார், ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தை உம்முடைய சித்தமாக்கி ஆசீர்வதியும்னு ஒருத்தன் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தானா. ஆண்டவரே என் விருப்பத்தை உம்முடைய சித்தமாக்கி ஆசீர்வதியும் ஆண்டவரே, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இதை நீங்கள் உம்முடைய சித்தமாக வச்சுக்கிங்க. இது எப்படி இருக்கு பிரேயர்? அல்லேலூயா. இது நடக்குதா இல்லையா? 100% நடக்குது. அநேக வாலிபர்களுக்கு நான் என் வாலிப பருவத்திலிருந்தே கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். இதிலிருந்து நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, பிரதர் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, சரி அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு, கர்த்தருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் மௌனமாக இருப்பான், அமைதலாக இருப்பான். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் என்ன சொல்ல வரானா, ஆண்டவரே என் விருப்பத்தை உம்முடைய சித்தமாக்கும், இந்த ஜபத்திற்கு நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணி என் மேலே கையை வச்சு ஜெபிச்சு அனுப்பிச்சி விடுங்க, கர்த்தர் சித்தமாக மாற்றிடுவார். அது நடக்கும். போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சாப்பிடாம இருந்து அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசி ஒரு பொண்ணை கட்டிட்டு அந்த அழுகை அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ மரண குழியில் இருக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். யாராவது ஒரு 105 பேர்த்துக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு அந்த மாறாவை மதுரமாக மாக்கிடுவார். நீங்களாம் கோச்சிக்காதீங்க, நான் மாறாவை சொல்கிறேன். இந்த மாறாவை மதுரமாக்கி லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுத்துருவார். ஆனால் 95 பேர் அழுது 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 கண்ணீரில் இருக்கிற அழுகையெல்லாம் போய் பெட்டியில் படுத்துடுறாங்க. இதுதான் உண்மை. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், நானும் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பச்சையான ஒளிவ மரமாக நான் இருக்கிறதை மற்றவர்கள் பார்ப்பாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, ஒரு ஆலயத்தில் 100 பேர் வராங்கன்னா அந்த 100 பேரில் 20% 20% பேர் தான் அந்த ஆலயத்துக்கு பிரயோஜனமாக இருக்காங்க. ஆமென். ஆலயத்திற்கு கொடுக்கிறதுலையோ, ஆலயத்தோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறதுலையோ, அல்லது ஆலயத்தில் இருந்து இணைந்து ஒரு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதோ, அல்லது இதெல்லாம் இல்லாட்டா கூட ஆலயத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அந்த ஜூஸை குடிச்சு பலன் அடைகிறதுனாலையோ, அவர் ஒருவேளை ஆலயத்துக்கு வருவார், இடையில வர முடியாது, அவருடைய வேலை அப்படி இருக்கும், சூழல் அப்படி இருக்கும். அடுத்த வாரம் தான் வராருன்னு வச்சுக்குவோம். அவர் சொல்லுவார், பாஸ்டர் பேசின இந்த செய்தி இந்த வாரம் முழுவதும் எனக்கு பலன். ஆமென். நான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் இருக்கேங்க, வேலை நிமித்தம் அங்கே இருக்கேங்க, ஆனால் நீங்கள் பேசின வார்த்தை, உங்கள்கிட்ட இருந்து கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை எனக்கு எவ்வளோ பலனை கொடுக்குதுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ 20% பேர் தான் ஆலயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறாங்க, ஆலயத்தினுடைய காரியங்களில் இணைந்து செயல்படுறாங்க, தங்கள் சரீரத்தின் பலனை கொடுக்குறாங்க, தங்கள் மூளை அறிவை ஷேர் பண்ணுறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, தங்களுடைய சம்பாத்தியத்தின் பலனை கொண்டு வந்து ஆலயத்தில் போடுறாங்க. இதெல்லாம் 20% பேர் தான். மீது 80% பேர் என்ன செய்கிறாங்களா, விசிட்டிங் த சேர். இந்த சேரு உங்கள் சர்ச்சில் தூணே இல்லை, இந்த தூணுக்கு பக்கத்தில் நான் உட்காருவேன், அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஃபேனை ஒரு நாள் பகலில் வந்து தொடச்சிட்டு போயிடுறேன், அழுக்கா உழுவுது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆனால் உங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட அநேகர் உதவிகரமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஷக்கினாவுக்கு, மற்ற காரியங்களுக்கு எவ்வளவோ உதவி. அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒருத்தர் 100% உதவியாக இருக்கலாம், 80% உதவியாக இருக்கலாம். ஆனால் அநேகர் உதவியாக இருக்கிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட அமைப்பை உங்கள் ஆலயத்துக்கு கொடுத்துருக்கிறாருங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் சில இடங்களில் ஆலயமே ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாஸ்டர் வந்து 6 மணிக்கு வந்து திறந்து வச்சு தூசிலாம் தட்டிக்கிட்டு இருப்பார், பாயெல்லாம் விரிச்சிட்டு இருப்பார். 5 நாளுமே 6 நாளுமே அவர் ஆலயத்தை திறக்கவே மாட்டார். இது எப்படி இருக்குது? இப்படிலாம் இருக்காங்க ஆள். அவர் சண்டே ஊழியக்காரர். மீதி நாள்லாம் என்ன பண்ணுறாரு? 6 நாளும் அவர் வேற எங்கேயாவது பிஸியாக இருக்கிறார். 7 நாள் தான் ஆலயத்துக்கு வருவார். இன்னும் ஒரு சில ஆலயங்கள் ஆலயமே கிடையாது. எத்தனை வருஷம் பிரதர் ஊழியத்தில் இருக்கிறீங்க? நான் 50 வருஷமா ஊழியத்தில் இருக்கேன் சொல்கிறார் அவர்.
ஆளெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவேன், எனக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ரெண்ட்டில் இயங்குதுங்க அந்த ஆலயம். ரெண்ட்டு கொடுக்குறாங்க. சண்டே மாத்திரம் அந்த இடத்த ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. 6 நாளும் அந்த ஆலயம் வேறு யாராருக்கோ ரெண்ட்டு கொடுப்பான். சண்டே ஆனால் ரெண்ட்டு வந்து ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அந்த ஆலயத்தில் நீங்கள் போய் செவ்வாய்க்கிழமை ஜெபிக்க முடியுமா? வெள்ளிக்கிழமை ஜெபிக்க முடியுமா? ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்குமா? அந்த ஆலயம் தேவ பிள்ளைகளுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கா? அந்த ஆலயத்தில் தேவ மகிமை அசைவாடுமா? அந்த ஆலயம் என்று தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடுகிற ஒரு இடமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கா? இது என்ன மல்டிபர்பஸ் ஹாலா? சொல்லுங்க. இந்த தோட்டத்தில் இருக்கிற பிரதரோட வீடு இந்த லெஃப்ட் சைடு ஒரு மூலையில் கட்டியிருக்காரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடமாவது மல்டி பர்பஸா நீங்க யூஸ் பண்றீங்களான்னு சொல்லுங்க. இல்ல, எல்லாவற்றையும் அவர் ராஜ்யத்துக்காக ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். ஐயா சொல்லுங்க ஐயா, நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? பாதி காவாசி பேருக்கு புரியாது. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் கிடையாது. அனுபவத்தில் இருக்கிறவன் பேச. தேவ சித்தம் இல்லாம நீங்க பெரிய இடத்த கூட கட்டிடலாம். இடத்த கட்டிட்டு அவங்க உயிரோட இருக்கும்போதே அந்த பிரேயர் ஹால் அவங்க யூஸ் பண்ண கூடாதபடி அவங்க இப்ப ரீகன்வெர்ட் பண்ணி அதை வாடகை வீடா மாற்ற போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்களால முடியல. அழகா கட்டி ஏசி போட்டு எல்லாம் இருந்தா கூட அவங்களால பண்ண முடியல. காரணம் என்னன்னா, தேவ சித்தம் இல்லை. அவர்கள் அந்த ஒரு ஜப கூடாரத்தை கட்டுவது என்பது தேவனுடைய நோக்கம் இல்லை. இவங்க விருப்பத்தில் செஞ்சிட்டாங்க, பலத்தில் செஞ்சிட்டாங்க, பாக்கெட்டில் பணம் இருந்துச்சு செஞ்சிட்டாங்க, உற்சாகம் இருந்துச்சு செஞ்சிட்டாங்க. இப்போ முடியலை, எதுவும் குறைஞ்சிருச்சு. இப்போ கன்வர்ஷன் நடக்குது. என்ன கன்வர்ஷன்? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்திலே ஆனந்தம் 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 ஆனந்தமே. தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்திலே ஆனந்தம் 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்திலே ஆனந்தம் 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆமென். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்படி இருக்கிறேன்னா, ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரம். ஒலிவ மரம் என்பது ஒரு கொழுமை உள்ளது. அதனால அது செழிப்பை தன்னுடைய பிரான்ச்சஸ், தன்னுடைய கிளைகளுக்கும், அது தன்னுடைய செழிப்பை வேர்களுக்கும், தன்னுடைய செழிப்பை தன்னுடைய பூக்களுக்கும் கனிகளுக்கும் கொட்டைகளுக்கும் அதனுடைய எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கும். The very useful tree, olive tree. Special tree, olive tree. கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தின் பச்சையான ஒலிவ மரத்தை போல வைப்பதற்கு தான் கர்த்தர் இந்த ஆலயத்திற்கு உங்களை கூட்டு வர்றார். ஆமென். கர்த்தர் ஒரு ஊழியத்திற்கு ஏன் உங்களை கொண்டு வரார் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பச்சையான ஒலிவ மரமா மாறணும் என்பது தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். சரி, இந்த ஒலிவ மரத்தை குறித்து வேதம் என்னென்ன சொல்லுகிறது வேகமாக நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 128 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 128 3 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள்.
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் பிள்ளைகள் எல்லாரும் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்தின் கன்றுகளைப் போல இருப்பார். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நானும் நீங்களும் ஒரு பச்சையான ஒலிவ மரம். ரைட்டுங்களா? அப்படி இருக்கிறேன்னு சொல்றார். தேவனுடைய கிருபையவே நான் நம்பி இருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது? அது ஒலிவ மரத்தின் கன்று. கன்றுனா என்ன? மரம்னா என்ன? மரம்னா நல்லா விளைஞ்சி நல்லா முதிர்ந்த ஒன்றுன்னு அர்த்தம். கன்றுனா என்ன அர்த்தம்? கன்றுனா என்ன அர்த்தம்? அந்த குரோத்ல இருக்குன்னு அர்த்தம். வளர்ந்து கொண்டிருக்கிறது. செடியும் இல்லை, அது வளர்ந்து முதிர்ந்த ஒன்றும் இல்லை, கன்ற போல இருக்குதுன்னு அர்த்தம். ஆமே, அல்லேலூயா. ஒலிவ மரத்தின் கன்று யாரு? இங்கே வருகிற பச்சையான ஒலிவ மரம். நான் தேவனுடைய ஆலயத்தின்னு சொல்றீங்களே சகோதரனே சகோதரிய, உங்க பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மரத்தின் கன்றுகளை போல கர்த்தர் இந்த ஆலயத்திலே உருவாக்குவதற்காக தான் ஒலிவ மரத்தின் கன்றுகள் இங்கே ஆமேன் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் சண்டே கிளாஸ்க்கு வரணும் தெரியுமா? ஏன் வாலிபர் கூட்டத்துக்கு வரணும்? ஏன் சின்ன பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவதை ஒழுக்கமாக்கணும்? எஸ்டாப்ளிஷ் சர்ச்சை நான் ரொம்ப மதிக்கிறேங்க. எஸ்டாப்ளிஷ் சர்ச்சை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கல, இதுதான் உண்மை. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் தோன்றினார்கள் அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை கிளறி பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ எஸ்டாப்ளிஷ் சர்ச்சோட கனெக்டடாக இருந்திருக்காங்க. நான் இதை ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். பெரிய தேவ மனிதர்கள், அதாவது பயங்கரமாக சாதிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்கிறேன் நான். ரொம்ப பெருசாக சாதிச்சாங்கல்ல, அவங்க எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டு சர்ச் என்று சொன்னால் சிஎஸ்ஐ, ஏன் கேத்தலிக்கு கூட எடுத்துக்கங்க, ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, லுத்தரன், இந்த சபையெல்லாம் எப்படி இருக்குன்றதை விட்டுருங்க. ட்ரெடிஷ்னல் சர்ச்சுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிக்கிறோம். ஆனால் இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் 50 பேர் கூட இருக்காரு, அவர் வந்து பிஷப்னு சொல்லிட்டு போகிறார். இது எப்படி? எனக்கு ஒன்றுமே புரியலை. 50 பேரே அவரால் ஆத்துமாதாயம் பண்ண முடியல, 20 பேர் தான் வச்சுருக்காரு. அந்த 20 பேரும் அடுத்த வருஷம் இருப்பானான்னு தெரியாது. அவர் ஆனால் செங்கோலை பிடிச்சிக்கிட்டு தலையில் கேப்பை போட்டுக்கிட்டு அப்படியே முழுன்னு மீசையெல்லாம் இல்லாமல் அப்படியே நிற்கிறார். என்னன்னா நான் பிஷப் ஆகிட்டேன்னு எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு, பிரதர் நான் பிஷப் ஆகிட்டேன்னு அனுப்புனார். இது துக்க நாளாக என் வாழ்க்கையில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு நான் அனுப்பிச்சி விட்டேன்னா கோச்சிக்கிட்டார். ஆமே, அல்லேலூயா. ஐயா நான் பேசுறது புரியுதா புரியலையா? ஆமே. எவ்வளோ நான் விசுவாசி? 50 பேர் தொடுறதுக்கே நான் வருஷக்கணக்காக பிரயாசப்படுறேங்க. ஆனால் இவர் பிஷப். நான் கிண்டல் பண்ணலை. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. ஏன் ஒலிவ மர கன்றுகள் சபையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும்? ஒலிவ மர கன்றுகளின் நன்மை என்ன? ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க. நீங்க சொல்லலை, சர்ச்சு சொல்லலை, ஆர்எஸ்எஸ் சொல்லுது. ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்லுது, இன்னைக்கு ஏன் வந்து கிறிஸ்தவத்தை ஆட்ட முடியல, அசைக்க முடியல அப்படின்னா, கிறிஸ்தவத்தினுடைய வேறு எங்கே திரும்ப தொடங்குது? அவன் சந்ததியில் தொடங்குது. அவன் சந்ததியெலாம் எங்கே திரும்ப இருக்குது? சண்டே கிளாஸில் இருக்குதுன்றான். ஆமே. அதனால் அவன் சண்டே கிளாஸில் இருக்கிறவனுக்கு குறைஞ்சபட்சம் 50 வசனமாவது தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியும், தொட்டாது பார்த்துருப்பான். ஆமே. அதனால தான் இன்னைக்கு இளையராஜாவிலேருந்து டேனியல் ராஜாவா இருந்தால் பேர், இளையராஜாவிலேருந்து அப்புறம் அந்த ஏதோ பேர் சொல்கிறாங்க வரிசையாக, ஹாரிஸ் ஜெயராஜ், அது இது எல்லாமே பார்த்தா கிறிஸ்தவ பெல்லாம் இருக்காங்க. எல்லாமே பின்னணியை தோண்டினா கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனால் எல்லாம் மியூசிக்காக எதுக்கு வாசிச்சுட்டு இருக்காங்க? சினிமாவுக்கு வாசிக்கிறாங்க. சரி, அதுக்குள்ளே நான் பேச விரும்பல. அங்கே 10 பேர்னா இங்கே 1000 பேர் மியூசிக் வாசிக்க ரெடியாக இருக்காங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி. எல்லாருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ தொட தெரியுது. கிட்டத்தட்ட 90% வாலிபர்கள் வாயை திறந்து பாட்டு பாடுவான். அவனுக்கு பாட்டு தெரியும். இப்படிலாம் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரமாக கிறிஸ்டியானிட்டியினுடைய ஜெனரேஷன்ஸ், தலைமுறைகளை, கன்றுகளை நாம் அழிக்க முடியலன்னு சொல்லி அவன் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காங்க. ஐயா நான் பேசுறது புரியுதுன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு தனியாக போறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பேர பிள்ளைய படுக்க வச்சு இப்போ போர்வையை போற்றி விட்டு தட்டி இந்த தூங்குடா மகனே குளிர்துரா ரொம்பன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், தாத்தாக்களுக்கு சொல்கிறேன், அப்பாக்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரெல்லாம் சொல்கிறேன், எடுத்துக்குங்க. நான் சொன்னேன் என் பையன்கிட்ட, டேய் கையில் கட்டு போட்டிருக்கேன் ரைட் ஹேண்டில், அதனால் பயங்கரமாக மழை பெய்யுது, போன வாரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குடா, இன்னைக்கு இரு என்ன அடுத்த வாரம் கோயிலுக்கு போகலான்டான்னா அவன் சொல்கிறான், இல்லைப்பா நான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறான். சந்தோஷம், என் பிள்ளை கோயிலுக்கு போகிறதுல அவன் எடுக்கிற இண்டிவிஜுவல் டிசிஷன் இருக்குது பாருங்கள், இயலாமையிலையும் பலவீனத்துலையும். ஏன்னா அவன் பனியனே உள்ளே போக மாட்டேங்குது, கட்டு தடுக்குது, ஆனால் நான் கோயிலுக்கு போகிறேன் பண்ணுறான், அது ஒன்று எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியக்காரன் தான், எனக்கு கடந்த 2 மாதம் அவ்வளவு அலைச்சல் ஊழியம், ஆனாலும் எனக்கு நேற்றெல்லாம் முடியல, என்னுடைய உபவாச ஜெபத்தில் முடியாமல் பிரசங்கம் பண்ணேன், இப்படியே தான் பேசினேன். இவ்வளவு கஷ்டம் வந்துருந்துச்சு தான். முந்தானத்து நான் உட்காந்து, நான் சனிக்கிழமை வருவானோ மாட்டானோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு சொல்லணும் கேட்டிசமில், சாரி சண்டே கிளாஸ்லன்னு சொல்லிட்டு 32 கேள்வி நான் நேற்று உட்காந்து ஒவ்வொன்றையாக படித்து 12 கேள்விக்கு ஆன்சர் எழுதி வச்சுருக்கேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே 4 மணிலேருந்து உட்காந்து மீதி 22 கேள்வி எழுதிடுவேன். ஊழியம் செய்கிறவன் தான். என் ஒய்ஃபுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் வாசிக்க எழுத எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அந்த லோடு அவங்க மேலே விழுந்துருக்கும். ஆனால் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஏன் தெரியுமா, என் பிள்ளைகள் எப்படியாவது ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே வரணும். இதுதான் கிறிஸ்தவத்தின் ஒளிவ மர கன்றுகள் வேர் பாய்ந்திருக்கிற இடம். இதுதான் சந்ததிகளை சாய்க்க முடியலன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் புலம்புறான். உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இன்னைக்கு ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளை ஒளிவ மர கன்றுகளாக மாற்றுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். அப்போ என் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். சரி, இந்த ஒலிவ மரத்தின் கன்றுகளுக்குரிய காரியம் என்ன? வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். ஆமென். இது என்னத்தை சொல்றாரு? பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் 2ஆம் வசனம், அதன் கிண்ணமும் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. ஒரு குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்குகளுக்கு வேதம் சொல்லுகிறது உச்சியில கிண்ணம் இருக்கிறது. அந்த கிண்ணத்திற்கு 7 அகல்கள் இருக்கிறது. அதன் மேல் 7 அகல்கள் இருக்கிறது. அதன் அகல்களுக்கு ஏதோ ஒன்றை எடுத்துட்டு செல்வதற்கு 7 குழாய்கள் இருக்கிறது. குத்து விளக்க குறித்து ஒரு தரிசனத்தினுடைய தோற்றம் விளக்கம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்தில் சிஸ்டர் வாசித்ததை போல கிண்ணத்திற்கு வலது சைடும் இடது பக்கமாக 2 ஒலிவ மரம் இருக்குது. இப்போ நீங்களே நான் சொன்னதை பிக்சரைஸ் பண்ணிடலாம். ரைட்டா? 2 ஒலிவ மரம் இருக்குது. சரிங்க, இந்த ஒலிவ மரம் என்னன்னு சொல்லி இவர் கேட்கிறாரா 4ஆம் வசனத்தில். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி இவைகள் என்னவென்று கேட்டேன். உடனே தூதன் சொல்லுகிறான், இவைகள் உனக்கு என்னவென்று தெரியாதா? எனக்கு தெரியாத ஆண்டவரே அப்படின்னு இவர் பதில் சொல்றார். அதுக்கு அவர் விளக்கம் சொல்றார். அந்த தூதன் விளக்கம் சொல்றான். 11ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமாக எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இவைகள் 2ம் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். இப்ப பச்சையான ஒலிவ மரம்
அப்புறம் கன்று, பந்திய சுற்றிலும் இருக்கிற கன்று. இந்த கன்று என்ன பண்ணுதான்? அதுக்கப்புறம் என்ன நடக்குதா? இங்க வசனம் சொல்லுகிறது, இவர்கள் தேவ சமூகத்தில், ஆண்டவர் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர், the anointed persons, அபிஷேகம் பெற்றவர்கள். சகோதரனே சகோதரியே, தேவனுடைய ஆலயத்தில் உங்கள் சந்ததி வரும் பொழுது, ஆமென், அந்த சந்ததி அபிஷேகம் பெற்ற சந்ததியாய் மாறுவது மாத்திரமல்ல, எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருடைய சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏங்க பிரேயருக்கு வரணும்? ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் வந்து நீங்க ஒளிவ மரமா மாறிட்டீங்க? உங்க பிள்ளைகள் ஒளிவ மரத்தின் கன்றுகளா இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன? இவர்கள் எல்லோரும் அந்த விளக்குக்கு எண்ணெயை கொண்டு போறாங்க. இவர்கள் எல்லாரும் என்ன, இவங்களுக்குள்ள இருக்கிற விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு அபிஷேகத்தின் ஒளிவ மரமா இவங்க இருக்கிறாங்க. சர்வ லோகத்தை உண்டாக்கின ஆண்டவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் இவங்க. இந்த உலகத்துல யார விசேஷமா நான் பார்க்கிறேன்னா, எவ்வளவு பெரிய உயரமா இருக்கிறான், அழகா இருக்கிறான், வசதியா இருக்கிறான், பின்புலமா இருக்கிறான், படிச்சிருக்கிறான், இதெல்லாம் நல்லது. ஆனா அதை காட்டிலும் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், இவள் அபிஷேகம் பெற்றவள் என்று யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்களோ அவங்கள தான் பெருசா பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேக ஒளிவ மரம், அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் அன்பையே நம்புபவன், அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் அன்பையே நம்புபவன். பாடுங்க, நீங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க. அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புவே. உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். பாடலாம். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. பாடுங்க. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புவே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே,
எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதம் இன்றி காப்பவரே. பாடுங்க. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறு உண்ட கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறு உண்ட கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன். நான் மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன், இந்த உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன். அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புவன். அபிஷேக ஒளிவ மரம். கருத்துள்ள பாட்டு. இந்த பாட்டு யாரை பத்தி பாட்டு இருக்கு? யாரை பத்தி? யாரை பத்தி சொல்லுங்க? யாரை பத்தி? கரெக்டா சொன்னீங்க, சொல்லுங்க. யாரை பத்தி? கையை தூக்குனீங்க அப்புறம் ஏங்க? உங்களை பத்தி போட்டிருக்குங்க, உங்களை பத்தி போட்டிருக்கு. யாரையும் சொல்லிவிடாதீங்க. உங்களை பத்தி போட்டிருக்கு, என்னை பத்தி போட்டிருக்கு. ஹல்லேலூயா. சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஐயா, ஒரு ஊழியத்தினுடைய வெற்றி என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? என் பிள்ளை மெய்ப்பனா இருந்து நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா இருந்து சொல்றேன். உங்க ஊழியக்காரர் அப்படிதான் நினைப்பார். என் ஜனங்கள் தேவனோடு கூட இயல்பா ஒரு உறவை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. என் ஜனங்கள் தேவனை சேவிக்கும்படி தேவ சமூகத்திற்கு வராங்க. அபிஷேக ஒளிவ மரங்களை போல கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி கொண்டு வேதத்தை திறந்து கொண்டு கண்களில் கண்ணீரோடு பாரத்தோடு அழுகையோடு குமுறலோடு சில நேரங்களில் ஆர்ப்பரிப்போடு கம்பீரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. அதை விட ஊழியத்தினுடைய வெற்றியும் குடும்பத்தினுடைய வெற்றியும் வேற எதுலையும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். இந்த வார்த்தையை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நீங்கெல்லாம் யாரு? சில பேர் சொல்லுவாங்க, சில விசுவாசிங்க கல்லு மாறிங்க, கல்லு மாறி போட்ட இடத்துல கிடப்பாருங்க. குடும்பத்திலையும் அப்படிதான். நான் சொல்லுவேன், அந்த கல் ஜீவனுள்ள கல்லா கூட மாறிடும். சகோதரி, நீங்க ஜெபம் பண்ணு. மரம் மாதிரி நிக்கிறான் பாடுறா. இந்த மரத்துக்கு கூட அது மகிமையின் விருட்சமா மாறிடும். ஏசாயா 61:3 சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டப்பட்டவர்களாம் எப்படியா மாறுறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுகிறார்கள். The glory tree, the tree of glory, ஒரு மகிமையின் விருட்சம். ஏதேன் என்கிற தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிற மரங்களிலேயே ஒரு மகிமையின் விருட்சம். எந்த விருட்சம் தெரியுமா? நான் பார்க்கிறேன், the tree of life, ஜீவ விருட்சம் தான் மகிமையின் விருட்சம். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த ஆலயத்தில் கூட அபிஷேக ஒளிவ மரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேக ஒளிவ மரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அதற்காக தான் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஐயா, இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை போவது ஏதோ ஒரு வணக்கத்திற்காக சடங்காச்சாரமாக நடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு ட்ரெடிஷனல் ஆக்டிவிட்டி என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். நீங்கள் இந்த ஆலயத்தில் ஒரு அபிஷேகத்தின் ஒளிவ மரமாய் வைக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். 2024 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட மரங்களாக இருந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய நாளில் நான் பிரசங்கித்திருக்கிற இந்த நிமிஷம் முதற்கொண்டு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பால், இந்த ஆலயத்தில் நீங்கள் ஒரு அபிஷேக ஒளிவ மரமாய் தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில், தேவ சமூகத்தில் ஒரு ஒளிவ மரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆலயத்தினுடைய முதல் ஆசீர்வாதமே அபிஷேக ஒளிவ மரமா மாத்துறது தான். இரண்டாவது காரியம், சங்கீதம் 92 13, 14, 15 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அதை குறித்து சொல்வதற்கு முன்பாக இந்த சங்கீதக்காரன் 12ஆம் வசனத்தில் மரங்களை குறித்து விவரிக்க நான் விரும்பல, அதுக்கு நேரம் இல்லை. அதை சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுரு பார்த்துருக்கிறீங்களா? கேதுரு பார்த்துருக்கிறீங்களா? கேதுரு பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்காங்களா? நான் பார்த்ததே இல்லைங்க. கேதுரு பார்த்துருக்கீங்களா? பேதுருவையும் பார்க்கல, கேதுருவையும் பார்க்கல. பனையை பார்த்துருக்கீங்களா? பனையை பார்த்துருக்கீங்களா? ஆமென். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் இந்த தூத்துக்குடி பக்கத்தில் சாயர்புரத்துக்கு ஜெம்ஸ் நடத்துகிற வாலிபர்கள் கூட்டத்தில் ரெகுலராக பிரசங்கம் பண்ணுவதற்கு போகிறேன். அப்போ அந்த ஏரியாக்கள் அதிகமாக பனை மரங்கள் அதிகம். இப்போ பனை மரம்லாம் அப்படியே கரிச்சு போய் வாடி போய் அல்லது ஒன்றுமில்லாமல் போய் சில பனை மரங்கள்லாம் நிற்கிது. அப்போ பனை மரங்களில் இன்னைக்கு கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. பனை என்பது ஒரு பணப்பயிர். சொல்லுங்க, பனை என்பது பணப்பயிர். அதனுடைய எல்லாமே யூஸ் ஆகுது. அதில் அவ்வளவு சத்து இருக்குது, அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அது அந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது பனை சார்ந்த வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. அவங்க தான் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம். அண்ணா முன்னாடி மாதிரி இல்லைண்ணே, எல்லாருக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ் வந்துருச்சு. அப்போ நான் கேட்டேன், இந்த பிஸ்னஸோட ரூட் எங்கேயா இருக்குன்னு கேட்டேன். வேறு எங்க? பனை தான். அதனால இன்னைக்கு பனை மரங்கள் கவனிக்காமல் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பனை மரத்திற்குரிய ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, வாழை மரமும் பனை மரத்தில் ஒரு வேஸ்டேஜ் கூட இருக்காது. ஏதாவது விதத்தில் யூஸ் ஆகும். தென்னை மரத்தை கூட சொல்லலாம். ஆனால் இது ரெண்டும் ரொம்ப ஸ்பெஷல். நீதிமான் எப்படி இருப்பானா? செழிப்பான், பனையை போல செழிப்பான். ஆண்டவர் நீதிமானுக்கு ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். சரி, அந்த செழிப்பை எங்க வச்சிருக்கிறாரு? அதை தான் சங்கீதக்காரன் 13 சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார். முதல்ல நீங்க நாட்டப்பட வேண்டிய இடம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படாம செழிப்பு வராது. நிறைய மரங்கள் வருது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட முடியல. அந்த மரங்களை அது என்ன பண்ணுது? பார்த்தேன், ஒரு 6 மாசம் போனேன் அப்படின்ட்டு பிடுங்கிக்கிட்டு வேற எங்கேயோ போய் உட்காந்துருக்குது. வேற இடத்துல நாட்டப்பட்டு இருக்குது. அப்படியே வேற விட்டு பார்க்குது, இங்க போலாமா அப்படின்ற ஐடியாவில் இருக்குது. டபுள் மைண்டட். சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஆமே.
அங்கேயும் அது இருக்காது. அங்க ஒரு 3 மாசம் தான் அதுக்கு டைம். அங்க இருந்து பிடுங்கிக்கிட்டு வேற எங்கேயாவது போவோம். போய் அங்க இருக்கலாமான்னு பார்க்கும். இது இன்னைக்கு கிறிஸ்தவத்துல விசுவாசிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உண்மையை பேசுறேங்க. நான் உண்மையை பேசுறேன். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பிரிமிசஸ் எல்லையில நீங்கள தேவ பிரசனம் இருக்கிற தேவ வசனம் இருக்கிற பாட்டு பானமே, அங்க உங்களை கர்த்தர் நாட்டி வைக்கிறார் பாருங்க. உங்கள் நீர்க்கால்கள் எல்லாம் சத்தியத்திலே போய் ஊறுவதற்காக அங்கே நீங்கள் நாட்டப்படுகிறீர்கள். உங்கள் நீர்க்கால்கள் தேவ பிரசனத்திலிருந்து வருகிற ஜீவனை உறைந்து கொள்வதற்காக நாட்டப்படுகிறீர்கள். ஆண்டவரே, என் தகப்பனே, ஆலயத்தில் என்ன நாட்டுங்கப்பா, ஆலயத்தில் என்ன நாட்டுங்கப்பா, ஆலயத்தில் என்ன நாட்டுங்கப்பா. ஜபத்தோட தாகத்தோட எதிர்பார்ப்போடு நீங்கள் ஆயத்தத்தோட ஆலயத்திற்கு நீங்கள் வருவீர்களானால், உங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நீங்கள் பயபக்தியோட வருவீர்களானால், நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்படுவீர்கள். நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க குடும்ப வழக்கம், எங்க தாத்தாவை பத்தி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து, அன்னைக்கு அயன் பாக்ஸ் வசதியோ கரண்ட் வசதியோ இல்லையா, ஏர்லியர் ஸ்டேஜில் எங்கள் அப்பா காலத்தில் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாரா எங்கள் தாத்தா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என்ன பண்ணுவாரா, இந்த அவர் அவருக்கு மாத்திரம்தான் பெட்டு. அதனால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து முந்தின நாள் எல்லாத்தையும் அந்த பெட்டுக்கு கீழே அழகாக மடித்து ஃபோல்டு பண்ணி வச்சு, எங்கள் அத்தை சொல்லுவாங்க, இறந்துட்டாங்க சிஸ்டர் அத்தை, அவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு என் தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு தகுந்த மாதிரி கர்ச்சிஃப்டா எல்லாத்தையும் மடித்து அழகாக வச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் அதில் கர்ச்சிஃபோட அழகாக ஆலயத்துக்கு வரிசையாக போவாங்க. இந்த ப்ராக்டிஸ் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா, என்னைக்கோ ஒரு நாள் வேறு ஆலயத்தில் நாட்டப்பட்டிருந்துச்சு. அது எந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கு, அந்த எப்படிப்பட்ட ஆலயம் என்று நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. அந்த ஆலயத்தில் இயேசு மகிமைப்படுறார். ஆமென். அதனால் அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிடவேனா. என்ன சொல்ல வரேன்னா, அந்த பக்தி, த சிம்பிள் ஃபெய்த், அந்த பக்தியை சொல்கிறேங்க, எளிய பக்தி, அந்த ப்ராக்டிஸ். இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக கர்த்தரை மாற்றிருக்கேன். ஹல்லேலூயா. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களா, செழிப்பா இருப்பாங்க. ஆமென். அவருடைய பிரகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய பிரசனத்துல ஒரு எல்லை இருக்கிறது. தேவன் தான் முழு உலகத்திலும் அசைவாடுறாரு, அவருடைய முழு உலகத்திலும் அவருடைய பிரசனம் இருக்கிறது என்பதை நான் நம்புறேன். ஆனாலும் குறிக்கப்பட்ட ஒரு இடம் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார், வரையறை வைத்திருக்கிறார். எங்கேயோ நின்றுகிட்டு ஏன் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உலகமே என்ட்டு தான், நீ எங்க இருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லல, ஏன்ட்ட வான்றாரு. அப்ப பிரகாரம் என்றால் the courts of the Lord, அதான் போட்டுருக்கு பாருங்க, courts of our God, they shall flourish in the courts of our Lord. ஆமென். தேவன் நீதி செலுத்துகிற இடம், தேவன் ஆளுகை செய்கிற இடம், தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து களி கூறுகிற இடம், the courts of our God. அதுலதான் ஃப்ளரிஷ் இருக்குது, பெருக்கம், வளர்ச்சி, செழிப்பு எல்லாம் அதுல தான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீங்க ஆலயத்துல இப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க ஒளிய மரமா மாறுவீங்க, செழிப்பான ஒளிய மரமா மாறு. இப்படி இருந்தாதான் உங்க சந்ததி ஒரு அபிஷேகம் பெற்ற சந்ததியா மாறும். இப்படி இருந்தாதான் நீங்க செழிப்பீங்க. ஆமென். நல்லா கவனிங்க. இப்படி இருந்தாதான் உங்க தொழில் செழிக்கும், உங்க வேலை செழிக்கும், உங்க எதிர்காலம் செழிக்கும். சேட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன ஒரிஜினலாக அவங்களோட குரூப் ஒரு பேர் பனியா. இந்த சேட்டு இந்த தொழில் என்ன சொல்லுவாங்க, அந்த குரூப் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, ரைட்டுங்களா, வணிக தலைமுறை. அதற்கு பிற்பாடு ஜாதியை சொல்லலை, புரியறதுக்காக ஒரு அனலைஸ் பண்ணுறேன், நான் அனலைஸ் தான் பண்ணுறேன், ஜாதிக்காக பேசலை. நாடார்ஸ் வந்து ஒரு வணிக தலைமுறை, அவங்க வந்து பிஸ்னஸில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஒரு கறிக்கடை எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு எந்த ஒரு உங்கள் தெருவில் போய் பாருங்கள், ஒரு மளிகை கடை, கறிக்கடை, மிக அதிகமாக நாடார்ஸ் கடை வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா முகமதியர்கள் வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா. வணிக தலைமுறை அவங்க.
இப்போ இவங்களுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட கஷ்டப்பட்ட மக்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு நிறைய மிஷினரிகளை அங்கே தான் அனுப்புகிறார். ஆமென். கஷ்டப்பட்டவங்க மத்தியில் அதிகமாக அனுப்பியிருக்கிறார். நொறுக்கப்பட்டவங்க மத்தியில் தான் அதிகமாக அனுப்பியிருக்கார். அதிகமான காரியத்தை செஞ்சது சொல்கிறேன். எல்லார் மத்தியிலையும் கர்த்தர் அனுப்பியிருக்காரு அதிகமாக. அப்போ என்ன நடந்துச்சு, அவங்கெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சாதாரணமாக சபைகள் தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு அன்னைக்கு இந்த மிஷனரிஸ்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அரிசி பிடி காணிக்க, ஒரு அரிசியை 1 கிலோ அரிசியை அவங்க வீட்டுக்கு 10 பேருக்கு 5 பேருக்கு போடுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு பிடி எடுத்து அதை தனியாக வச்சுட்டு ஆலயத்தில் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு பெல் அடித்தோன்னு வந்து கொடுப்பாங்க. இது வழக்கம். ரைட்டுங்களா? சின்ன ஸ்மால் ஸ்டார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன எளிமையான துவக்கம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஆண்டவர் அந்த 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 ஆட்களை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சிட்டார். இன்னைக்கு பிரகாசித்து எழும்பி நிற்கிற பெரிய பெரிய ஊழியங்களின் பின்னணியில் அவங்க இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்னைக்கு நிலவரம், நான் அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறேன், சிஎஸ்சி சர்ச்சில் ஏறி இறங்குறேன். இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா? பக்தி கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சு. அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற பக்தி வந்து குறைஞ்சி போச்சு. கழுதை தேஞ்சிச்சு, கட்டெரும்பாச்சு. இந்த வசனத்தை கூட கேட்டால் கூட நல்லது தான், கேட்கட்டும். நான் அங்கேயே போய் பேசுவேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணலை பக்தியில், ஒழுங்காக அப்படியே ஆண்டவருக்கு எதையோ கொடுத்துட்டோம். இப்போ நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட. ஆண்டவருக்கு இருந்தா 1000 உனக்கு பெருசு இல்லை, லட்சம் உனக்கு பெருசு இல்லை. அதை கொடுத்துட்டு நீ உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டினா காலம் வருகிற தலைமுறை வேதனைக்கு போய் மாறும். திருப்பி ரிப்பீட் ஆயிரும் லைஃப், வறுமையில போய் சிக்கும். ஆனா அப்படி போகக்கூடாதுன்னா உன் தலைமுறைக்கு தாழ்மையை கத்துக்கிடு. உன் தலைமுறைக்கு எளிய, உன்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், உன்னுடைய முற்பிதாக்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்த எளிமையான காரியத்தை கற்றுக்கொடு, உண்மையை கற்றுக்கொடு. கர்த்தருடைய பிரகாரத்தில் நீ எப்படி செழிக்க முடியும், நாங்கள் எப்படி செழித்தோம், கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் பிரகாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறத கற்றுக்கொடு. எதை மாத்திரம் தான் கற்றுக் கொடுத்துருக்கிற? காணிக்கையை கொடுத்துட்டா போதும், நீ எங்கிட்டு வேணா சுத்தி தெரியலாம். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு உன் ஜெனரேஷனுக்கு தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்ட. அது பகுதி உண்மைதான், மீதி பாதி பொய். நீ வந்து கோட்ஸ் ஆஃப் அவர் காட்ல வந்து நின்னாதாயா ஃப்ளரிஷ். நீ வாயா தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்படியா, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்திலே, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி ஆண்டவர் தன்னை ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்றார் இந்த வசனத்துல? தன்னை ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். எப்படி ப்ரூவ் பண்றாரா? கர்த்தர் உத்தமரா. ஆமென் சொல்லுங்க, கர்த்தர் உத்தமரா. நீ உத்தமமா இருக்கிறியான்னு தெரியாது சகோதரா சகோதரியே, நீ உண்மையுள்ளவனா இருக்கிறியான்னு தெரியாது சகோதரியே, ஆனா அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். நீ உத்தமனா இருக்கியா தெரியாது. உனக்கு கொடுத்த ஆபிராமே, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நான் உண்மையுள்ளவர். என் சத்தத்தை மீறி சாரா சத்தத்தை கேட்டு நீ ஆகாரோடு கூட ஒரு பிள்ளை, மாமிசத்தின் பிள்ளையை பெற்றெடுத்துட்டார்னு சொல்லி 13 வருஷம் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசல. பேசும்போது எப்படி தெரியுமா பேசினார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிக்க வேணாம், 17ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உத்தமனா இல்ல, நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நீ உத்தமனா இல்லை, ஆனா இனியாவது உத்தமனாயிரு. ஆனா நானும் உண்மையுள்ளவர். இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் என்ன இல்லையா, அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி என்ன செய்யறாரா? அதை விளங்க பண்ணணுமா, ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புறாரா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களை ப்ரூவ் பண்ணிருக்கிற ஒரு கர்த்தர்.
ஐயா நீ எப்படி இருக்கிறியோ பிரச்சனை இல்லை, நீங்க எந்த பின்னணி, எந்த குடும்பம், யாரு நீங்க, என்ன ஏது, எதுவும் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆனா அவர் சொல்லுகிறார், நான் என்னைய ப்ரூவ் பண்ண விரும்புறேன். ஐ ஆம் the God of all blessings. I am a trustworthy, என்னை நம்பிக்கைக்குரியவர் நான், ஆசீர்வாதங்களின் ஊற்று நான் என்னை உத்தமன் என்றும் என்னிடத்தில் அநீதி இல்லை என்றும் நான் ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அதனால அவர்கள் முதிர் வயதில கூட கனி தருவாங்க. இந்த வசனத்தை வாசிச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதிர் வயதிலும் கனி தந்து எப்படி இருப்பாங்களா? புஷ்டியும் பசுமையுமா. எங்க தெரியுமா காரியம்? முதிர் வயதில் அப்படியே பலவீனம் வந்துடுது, கை காலெல்லாம் அப்படியே சுங்குது, மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்பா இங்கே வாப்பா, சும்மா இருங்கப்பா, தொந்தரவு பண்ணாங்க. பையன் அவர் யாரு? பிஷப். சும்மா இருங்கப்பா, ஏன்ப்பா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? பா காலையில ஒரு வேலையை சொல்லுனப்பா. அவர் யாருன்னா ரிட்டையர்ட் பிஷப். அவர் என்ன சொல்லியிருக்கார் பையன்கிட்ட? எப்பா 4 மணிக்கு நான் கத்தர்கிட்ட போயிடுவேன். ஸோ இப்போ இருக்கிற ஆக்டிங் பிஷப்ட நான் சொல்ல மறந்து விட்ட அவசியமான ஒரு சபையின் காரியத்தை சொல்லணும். அவரை போய் பார்த்து வர சொல்லுப்பா, நான் சொன்ன வந்துடுவார்ப்பா. சொல்கிறேன்ப்பான்னு சொல்லி மறந்து போயிட்டான். உண்மையிலேயே மறந்துட்டாங்க. 3:30 மணிக்கு சொல்கிறாரு, மறந்துட்டான். 3:30 மணிக்கு அவருக்கு உடம்பு ஒரு மாதிரியா பண்ணுது. அப்போ பதறான். பிஷப்புக்கு ஃபோன் பண்ணுறான். எப்படி அடிச்சு பிடிச்சி 3:55க்கு வந்துடுறாரு பிஷப். அப்போ அவருக்கு எல்லாமே போயிடுச்சு, பலன் எல்லாம் இல்லை. 4 மணி அப்போல்லாம் வாட்சில் கடிகாரத்தில் சவுண்டு வரும். 4 மணிக்கு சவுண்டு, 4 o'clock அடிக்குது. கத்தட்ட போயிடுறாரு. அழுகுறான். ஐயோ அப்பா உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னார் அங்கிள், அப்பா ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னார். கடைசியில் அவர் பக்கத்தில் இருக்கிற பைபிளில் ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதோ புரிகிற மாதிரி கோணலும் மாணலுமா எழுதியிருக்கிறார் அந்த விஷயத்தை. அது கீழே விழுவுது. அதை எடுத்தார். புது பிஷப் பார்த்துட்டு அழுகுறார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்ரெட். அதை சரியான நேரத்துக்கு நான் வாங்கிட்டேன். பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் நாம் சரீரம் பலவீனப்படுகிறோம். பணம் இல்லை. அது வரைக்கும் வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு, உழைப்பு இருந்துச்சு. பென்ஷன் வரவங்க சூப்பர், பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். 30ஆம் தேதி ஆனால் 1ஆம் தேதி ஆனால் கிரெடிட் ஆயிரும். இல்லைன்னா பிள்ளைகளை நம்பணும், பிள்ளைங்க பார்த்து ஏதாவது பணம் கொடுக்கணும். சில பேர் ஊழியத்தின் தொடக்கத்தில் எனக்கு காணிக்க கொடுத்தாங்கல்ல, இப்போ அவங்களால காணிக்க கொடுக்க முடியாது. ஆனாலும் அவங்கள எப்படி தொடக்கத்தில் நேசிச்சேனோ இன்னைக்கு அவங்கள அப்படி தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு முடியல, ஏஜ் ஆயிடுச்சு, வருமானம் இல்லை. ஆமென். அப்போ பிள்ளைய தான் நாடி இருக்கிறாங்க. பிள்ளைங்க ஏதாவது கொடுக்குமாப்பா? முன்னாடி மாதிரி என்னால் செலவு பண்ண முடியாதுப்பா, பிள்ளைங்க ஏதாவது கொடுக்குமா? இந்த நிலைமை யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. ஆனால் ஒன்றை நான் நம்புகிறேன், என் கர்த்தரை நான் நம்புகிறேன், என் ஆண்டவரை நான் நம்புகிறேன், என் ஆண்டவரை நான் நம்புகிறேன். அவர் தன்னை ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். நீதிமானுடைய நான் இளைஞனா இருந்தேன், தாவீது சொல்றான். நான் இப்ப முதிர் வயது உள்ளவனா மாறிட்டேன். ஆனா நீதிமான் சந்ததி ஒருவன் தன் அப்பத்துக்காக ஆமென் இறந்து திரிகிறத நான் பார்த்ததே இல்லைங்கிறான். பிச்சை எடுக்கிறத நான் பார்த்ததே இல்லைங்கிறான். ஆமென். பிரியமானவர்களே, எதிர்காலத்தோட செக்யூரிட்டி அவர் தான், ஷூரிட்டி அவர் தான், இன்சூரன்ஸ் அவர் தான், ஃபியூச்சர் ஃபெய்த் அவர் தான், எல்லாமே அவர் தான். கட்டாயம் நடத்துகிறார். யாருக்கு? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர், அவருடைய பிரகாரங்களில் செழிப்படைகிறார். கர்த்தர் தன்னை உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதையும் அவர் நிரூபிக்கத்தக்கதாக நீங்கள் முதிர் வயதிலையும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையும் ஆயிருப்பீர்கள். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. அந்த பாட்டை போடுங்க, அப்படியே விசுவாசிங்க.
இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு 5 நிமிடம். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினா? எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இது கர்த்தருடைய ஆலயம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில், இந்த பிரசன்னத்தில், இந்த வசனத்தில் நீங்கள் என்னை நாட்டி வைக்கணும் ஆண்டவரே. என்னை நாட்டி வைக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போறோம்.